ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீ காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மிளகா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு எனக்கு மிளகா வரவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல உங்கள்கிட்ட. இப்போ நல்லா காய் காய்ச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செடி வச்சக்கப்போ பூ அதிகமாக வந்தாங்க, ஆனால் காஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. சரி, என்ன சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு செடியிலையும் அதிகமான மிளகா வந்திருக்காங்க. இதுவும் ஒரு செடி தான், ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாடி தோட்டத்தில் தான் நான் மிளகா செடி வைக்கிறது. வேறு எந்த உரம் கொடுக்கல. செடி ஊன்னதுலேருந்து தண்ணி மட்டும் தான் ஊற்றிக்கிட்டே வரேன். நான் இடையில உரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பு கொடுக்கும் போது இந்த காய்கறியெல்லாம் ஊற வச்ச தண்ணி மட்டும் கொண்டு வந்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு நிறையா எந்த வித உரங்கள் கொடுக்கல. ஆனால் எனக்கு நிறையா இப்போ மிளகா கொடுத்துருக்காங்க. இது நீட்ட மிளகா கிடையாது போல், எனக்கு ஓரளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி மிளகா தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேசுகிறதோட மிளகா பறிக்கிற ஆர்வத்தில் ரொம்ப இதாக இருக்கேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு அவ்வளோ நிறையா இருக்குது. செடியில் எவ்வளோ காய்ச்சி கிடக்குறாங்க பாருங்களேன். இதுக்கப்புறம் எடுக்கலைன்னா நோட நீட்ட மிளகா வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு நினச்சேன். இவங்களுடைய சைஸு இது தான் போல். இதுக்கப்புறம் பறிக்கலை அப்படின்னு சொன்னால் பழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மிளகா ஃபுல்லாக நான் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் மிளகா வத்தல் போட போகிறேன். மோர் மிளகா போடுவோம்ல, அது பண்ண போகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் காய்ச்ச மிளகாவில் பண்ணுறது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒருதுலேயே நிறையா இருக்காங்கப்பா. பறிக்கிறதான் பார்த்து பறிக்க வேண்டியது இருக்குது. 2-3 மிளகா வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலைனா எத்தனை மிளகாலாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி தான் சரி பார்ப்போம் எத்தனை மிளகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இது இலையும் மிளகா ஒரே மாதிரி இருக்கிறனால எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் தான் கொஞ்சம் இதாக போய் பார்த்தா கொத்தாக கிடக்குறாங்கப்பா. ஒரு செடியிலே நான் எவ்வளோ பறிச்சிட்ருக்கேன் பாருங்க. என் மாடி தோட்டத்தில் ஒரு மிளகாவோட வைங்கப்பா, வீட்டுக்கு தேவையான மிளகா நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துட்டேன் ஓரளவுக்கு. அதுவும் எனக்கு வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாமே நான் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விதைக்காண்டி 2-3 கத்திரிக்காய் விட்டு வச்சுருக்கேன். நம்ம இதுலேருந்தே கொஞ்சம் விதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி 2-3 கத்திரிக்காய் மட்டும் பழுக்க விட்டுட்டேன். மற்றெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ட்ரிப்பு பச்சை மிளகாவுக்கு வந்தாச்சு. செடி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப குனிஞ்சு பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. 3 மிளகா செடி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இதில் ஒன்று விட்டுட்டேன். இங்கிட்டு இருக்குது. பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அங்கிட்ட இருக்கிறதே தெரியுது. 3 மிளகா செடியில் இதுலேயும் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட மனசு வரல. பழுத்துருச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த மாதிரி மிளகா சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு உட்காந்துட்டேன். கீழே குட்டியாக இருக்கா செடி. எங்கனக்குள்ள மிளகா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இவங்க ஒரு சின்ன மிளகாவோடைய வெரைட்டியோட
தக்காளி தான்ப்பா காய்ச்சோன்னே ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க, அவ்வளோதான். அந்த விளைச்சல் முடிஞ்சோன்னே நிறைய தக்காளி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் டக்குன்னு ஒரு மாதிரி இதாகிடுறாங்க. அப்புறம் வேறு செடி எதுவும் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அதில் நிறைய அந்த தக்காளிலாம் பாருங்களேன் காய் கிடக்குது உள்ளக்க. ஆனால் இலைகள்லாம் இந்த மாதிரி பழுப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி மெத்தடுங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே மாடித்தோட்டம் ஃபுல்லாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மிளகா செடியில் பாருங்கள், கிளிக்கு அரிசி கொண்டு வந்த வாளியில் தான் அள்ளிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் குட்டி குட்டியாக கிடக்குறாங்க பாருங்கள். எல்லாமே சின்ன மிளகா தான். மிளகா செடி ஓரளவுக்கு வரத்தான்ப்பா செய்யுது மாடி தோட்டத்தில். ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை நம்ம விதை போட்டாவோட வளருது, குட்டி குட்டியாக வளருது. ஏன்னா நம்ம தனியாக தொட்டியில் எடுத்து வைக்கும் போது மட்டும் ஒரு செடியாக வைக்கணும். மொத்தமாக அள்ளி வச்சிட்டோம்னா அது சரியான ஒரு விளைச்சல் கொடுக்காது. ஒரு செடியாக வச்சா தான். இங்கே பாருங்கள், நான் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில். அந்த ஒரு செடியில் தான் இத்தனை காயும் வருது. உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நம்மளே வந்து செடி வளர்த்து காய்களை எடுக்கிறதுங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வருங்காலம் அப்படி தான்ப்பா இருக்கும். காய்கறியெல்லாம் ரொம்ப மருந்தடிக்கிறாங்க. இயற்கையாகவே நம்ம சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. அதெல்லாம் இது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் பறிச்சிருவோங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பறிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். பறவைகள் வந்துட்டாங்க, மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் வேறு இறங்கணும். ஆனால் இது வந்து சமையலுக்கு ஃபுல்லாக போட முடியாது. நம்ம முடிஞ்சால் ஒரு இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமையா, சாம்பாருக்கு 4 மிளகா தான் எடுக்க முடியும். இவ்வளோ மிளகா என்ன பண்ணுறது? அதனால் வெயில் காலமில் மோர் மிளகா போட்டுடலாம். மோர் மிளகாலாம் உங்களுக்கு பிடிக்குமா? நான் பறிச்சுக்கிட்டு வீடியோ வாங்கிட்டு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். மோர் மிளகாலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. சாப்பாடு பிரியர்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி நான் கேமரா எப்படி வச்சுருக்கேனோட தெரியாமல் மிளகா பறிக்கிறதுல தான் ரொம்ப இதாக இருக்கேன். பறிச்சதுக்கு அப்புறமும் கண்ணுக்கு தென்படுது, அங்கிட்டு இருக்குது இங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு திருப்பி நான் பார்க்கும்போது பூ வந்து காஞ்சி விழுந்துருச்சுப்பா, மிளகாவே வரல. நான் அப்படி தான் நினச்சேன். சரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், சரியான ஒரு இதில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் உடனே பூ பூக்கும் போதெல்லாம் வரவே இல்லை. காஞ்சி இந்த மாதிரி காஞ்சி விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் 2 3 ஒவ்வொரு செடியிலையும் கிடக்குது, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இத்தனை மிளகா பறிச்சாச்சு. இந்த வாளி வந்து நான் அரிசி கொண்டு வர்றது பறவைகளுக்கு. ஓரளவுக்கு உட்காந்துட்டாங்கப்பா, உட்காந்து ஓரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லாம் உட்காரலாம், இதான் இவர் படுத்துருக்கார்ல. பறவைகள் கூட இது இவங்களும் நல்லா பழகிட்டாங்க. நான் வந்த புதுசில் அவங்களுக்கே தெரியும், ஒரு ஆளையும் விடாது, விரட்ட செய்யும். அவங்களும் இறங்கவும் மாட்டாங்க நாயை பார்த்துட்டு. இப்போ நீ அங்கிட்ட உட்காந்துருந்தா நாங்கள் எங்கிட்ட உட்காரோங்கிற மாதிரி அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. போகலாமா சச்சினு? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மிளகாவுடைய அறுவடையிலேருந்து நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இந்த வீடியோ எடுத்திருக்கோம்.
இன்னும் இந்த நேற்று சொன்ன மாதிரி இன்னும் பூச்செடிகள் ஊண்டலை, தொட்டியில் வச்சு ஊற்றிக்கிட்டுருக்கேன். ஆனால் நேற்று சாயந்தரம் ரொம்ப வாடி இருந்தாங்க, வெயிலுக்கு தாங்கலை அவங்களால. ஆனால் இடம் மாற்றணும்ப்பா, இடம் மாற்றி வச்சதுக்கப்புறம் தான் இதை சொல்லணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.